இந்த வாரம் பொன்மலை சந்தைக்கு போயிருந்தாங்க. அங்கே பார்த்தப்ப தான் இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நமக்கு ஒன்று ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லி, அண்ணா எங்களுக்கு ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வேணும் அப்படின்னோடனே அவரு வேகமாக உருளைக்கிழங்கு எடுத்து அப்படியே கரன்னு சுற்றி அப்படியே ரவுண்டாக ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வந்துட்டாருங்க. பார்த்தா அவ்வளோ என்னடா இவ்வளோ பொட்டேட்டோ வீணாக்குறீங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக வந்துச்சுங்க. சரின்னு சொல்லி அந்த ஸ்டஃபிங்ஸ்லாம் மேலே ஊற்றி அப்படியே தலைன்னு இருந்துச்சுங்க. இந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா இது பண்ணார். அப்புறம் பார்த்தா டக்குன்னு தூக்கி எண்ணெயில் தூக்கி போட்டார். பார்த்தா பொலன்னு சொல்லிட்டு அப்படியே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பொரிஞ்சது மட்டும் இல்லாமல் அது ரவுண்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேகிற வரைக்கும் நல்லா வெந்தால் தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேக விட்டாங்க. அப்படியே அதில் வந்து அப்படியே பொரியா பபுள்ஸாக வந்துட்டு இருந்துச்சுங்க. அதுக்குள்ள என் பையன் இருந்துட்டு இதில் அந்த மசாலா போட வேணாம்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டான். சரிடா தம்பி அப்படின்னோடனே இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தாருங்க. நல்லா எடுத்து பார்த்து வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் பையன் தான் அதில் வந்து மயோனஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டானா, சரி ஓகே அந்த மசாலா மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மிளகாத்தூளை மட்டும் போட்டால் அந்த மிளகாத்தூளே இனிப்பாக இருந்துச்சுங்க. என்ன போட்டாங்கன்னு தெரியல. சரி ஓகே குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க நாங்கள் வாங்கின பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல். உண்மையிலுமே இதை வீட்டில் இது 4 உருளைக்கிழங்கு போட்டு கட் பண்ணி சாப்பிட்டுருக்கலாங்க. ஏன்னா ஒரு ஸ்ப்ரிங் ரோலோட விலை 40 ரூபா. அதுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கே வாங்கி வீட்டில் உருளைக்கிழங்கு வறுவலே செஞ்சுருக்கலாம். என்ன பண்ணுறது. சரி ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது.